சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நம்ம எப்படி நம்ம கிட்ட சொல்றது? சொல்லித்தனமா ஆகணும். இல்லங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே அவங்க ரொம்ப மனசு உடைச்சு போயிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு டாக்டர் வேற சொல்லியிருக்காரு. இப்ப போய் தான் சொன்னா அவங்க எப்படி தாங்குவாங்க? நீ பயப்படாத கண்மணி, பயப்படாத. ஆனா சொல்லிதானே ஆகணும். சரி வா, அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம். இல்லக்கா, வேண்டாங்க்கா, சொன்னா கேளு. பரவாயில்ல கண்மணி, நீ வா, வாமா. சிஸ்டர், எஸ், அம்மாவை பார்க்கணும். சீக்கிரமா பார்த்துட்டு போங்க. அம்மா, அம்மா, கீதா வந்திருக்காம்மா உன்னை பார்க்க. வா கீதா, வா. அழக்கூடாது, நான் இருக்கேன்ல. செழிய வந்துருவாமா. அவன் வந்த உடனே எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இல்லையா? செழியன் ஏன் புள்ள ஏதோ கோச்சிட்டு போயிட்டான். அவன் வந்துருவான். அவன் வந்ததும் பேசி உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நான் முடிச்சிடுறேம்மா. அம்மா, அக்கா, அக்கா, அம்மா நீ தூங்குமா. டாக்டர் உன்னை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, தூங்கு. அவ எப்படி அழறா பாரு. நான் இவ்வளவு சொல்லி அவ கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாவது அவளை சமாதானப்படுத்துங்க. அக்கா, அம்மா கவலைப்படாதம்மா, நான் சொல்றேம்மா. நான் கீதா கிட்ட சொல்றேன், அவ அழமாட்டா. நான் சமாதானப்படுத்துறேன். நீ தூங்குமா, எல்லாம் சரியாயிடும். நீ தூங்கு. அக்கா, நம்ம எல்லாம் வெளியில இருக்கலாம், வா தூங்குமா. கீதா அழாத, வா. கீதா, 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 கீதா அழாதம்மா, அழாத. இது பாரு, அழாத. நீங்களே பாத்தீங்களா அக்கா, உங்க அம்மா நடந்தது என்னன்னு தெரியாம அவங்க பேசுறத கேட்டீங்களா? நீங்களே எனக்கு ஆதரவா இருக்கீங்க. ஆனா நான் உயிருக்குயிர காதலிச்சேன் செழிய. இது பாரு கீதா, இது பாருமா, அவங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு பாக்குறல்ல. இப்ப இப்படி அழலாமா? வா வீட்டுக்கு போலாம். அழாத, நான் அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டு வரேன். அம்மா பாத்துங்க, வா, அழக்கூடாது, வா. என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் இது. வாழ்க்கையில ஒவ்வொரு பையனுக்கும் பொண்ணுக்கும் முக்கியமான நாள் எது தெரியுமா? அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற நாள் தான்.
அதனால முகத்துல சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து சாமி படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எழுந்திருச்சு வாடா. நீ எந்திரிம்மா. வாங்க. நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பால் காய்ச்சற வேலையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தங்கறதுக்கு வீடு இல்லாம தவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே இந்த வீடை பார்த்து வச்சுட்டேன். ஃபுல்லா பர்னிச்சரோட வெறும் 5000 ரூபாய் தான் வாடகை. என்ன ஒண்ணு, அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா கேட்டாங்க. அதுவும் 10 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் உனக்கு கல்யாணம் ஆன யோகம்தான். வேற என்னத்த சொல்றது? உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமாதாம்மா இருக்கும். சந்தோஷமா தான் இருக்கணும். என்ன, எனக்கு ஒரு சின்ன குறை இருக்கு. உங்க 2 பேர் கல்யாணமும் எப்படி நடந்திருக்கணும் தெரியுமா? என் தம்பி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உங்க அப்பா கிட்ட இருக்கிற செல்வாக்குக்கும் உங்க 2 பேரோட கல்யாணத்தை இந்த ஊரே கூடி வாழ்த்துற மாதிரி பெரிய மண்டபமா எடுத்து நம்ம சொந்த பந்தங்க எல்லாரையும் வரவழைச்சு திருவிழா மாதிரி ஜாம் ஜாம் நடத்திருக்கணும். அதுதான் என் குறை. ஏம்மா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? எனக்கு மனசுக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, எனக்கு அந்த சந்தோஷமே போதும்மா. நீங்க சொன்ன மாதிரி என்னதான் தடபுடலா கல்யாணம் நடந்தாலும் மனசுக்கு பிடிக்காதவர் புருஷனா வரதுல எந்த ஒரு திருப்தியும் இல்லல்ல. ரொம்ப நல்லா பேசுற நீ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாவது எங்க 2 பேரும் மனசை புரிஞ்சுட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, உங்களை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேம்மா. ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்க 2 பேர் மனசும் ஒண்ணு சேர்ந்து போச்சு. நான் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சவ. சின்னஞ்சிறுசிங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியுமா? அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க பிள்ளைங்க. எனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. உங்களை விட்டு கொடுக்க முடியுமா? என்ன, என் தரத்துக்கும் வயசுக்கும் உங்க அப்பா கிட்ட நான் கொஞ்சம் அதிகமா திட்டு வாங்கிட்டேன். அது எல்லாத்தையும் நான் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டேன் கவிதா. சாரிம்மா. ஏய், என்ன சாரி எல்லாம் சொல்லிட்டு? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரியா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னத்த? நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். எங்கத்த? BM ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துரு. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? உன் அம்மாக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லைன்னா அங்கே அட்மிட் ஆயிருக்கலாம். உடனே நீ போய் பார்த்துட்டு வந்துரு. இப்ப எதுக்கு பதட்டப்படுற? நீ இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகி கல்யாண ஏற்பாடெல்லாம் நிறுத்திடுவேன் தான் நான் உங்ககிட்ட முதலே சொல்லல. என்னது இது? அம்மாவுக்கு எப்ப இருந்து இப்படி என்னாச்சு? ஏய், அவளுக்கு ஒண்ணும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லடா. ஏதோ சாதாரணமா உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் ஆயிருக்கலாம். நீ ஒரு 2 போய் பார்த்துட்டு வந்துற. என்னது இது? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அடடா, போய் பார்த்துட்டு வாடா. அவங்க தான் சொல்றாங்கல்ல, நீங்க போங்க. பார்த்து ஜாக்கிரதை, வேகமா போகாத. பாத்தியம்மா, அவ ஆத்தாளுக்கு ஒண்ணுதான் எப்படி பதறி போறான்னு. ரொம்ப பாசமான பிள்ளைம்மா. அந்த வீட்டுல இருக்க சிரிக்கிங்க இவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளுங்க. கூறு கட்டவளுங்க. கடைக்கு உட் ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஏண்டா, அலையா அலைஞ்சு கஷ்டப்பட்டு கடையை பிடிச்ச எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதா? கடை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? என்னடா இப்படி கேட்டுட்ட? சென்னை சிட்டில கடை பிடிக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அவன் கடை வேணும்னு போய் அவன் முன்னாடி நின்னோம்னா நான் என்னமோ கடன் கேட்க போற மாதிரி மேலையும் கிளையும் பாக்குறான். அப்புறம் சரிதான்னு சொல்லி 4 புரோக்கர்கிட்ட பேசி அவங்ககிட்ட தொண்டை தண்ணி கிளிய கத்தி ஒரு வழியா ஒரு கடையை பிடிச்சி அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்பா, கடை நல்லா ஸ்டைலா பாலிஷா இருக்கணும். கடை தான் பிரம்மாண்டமா பிடிச்சிட்டேன் மேடா. அப்புறம் என்ன,
நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, அதெல்லாம் பண்ணிடுவோம். இன்டீரியல் டெக்கரேட்டர் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். மாடர்னா ஸ்டைலா எப்படி பண்ணணும்னு அவர் ஐடியா கொடுப்பாரு. அதுக்கான கொட்டேஷனையும் கொடுத்துருவாரு. சரி, பட்ஜெட் கூட கிட்ட சொல்லிட்டு போறாருடா. என்ன பண்ணீங்க? ஷோரூம்னா கொஞ்சம் செலவு அதிகமாக தான் செய்யும். அதுக்காக இப்படி கஷ்டப்பட்ட? சரிடா, நான் வட்டிக்கு விட்டு ஒரு ரூபாயா கஷ்டப்பட்டு சேர்த்த காசு, அதனாலதான் இவ்வளவு யோசிக்கிறேன். போச்சுடா, ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க வேணா ஒவ்வொரு வயா வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா நாம இப்ப பண்ண போற பிசினஸ் லட்ச லட்சமா கொட்ட போகுது. லட்ச லட்சமா கொட்டுற பிசினஸ் எல்லாம் நீ சொல்லியிருக்க. இந்த பாரு, உன்னை நம்பி நான் இதை பண்ணல. ஏன் மருமக இருக்காள்ல, அந்த மகாலட்சுமியை நம்பி தான்டா இதெல்லாம் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்னம்மா நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? பூபதி, நீ கவலையே படாத. நான் வணக்கம் சார். வாங்க சார். அப்பா நான் சொன்ன இன்டீரியர் டெக்கரேட்டர் இவர்தான். வாங்க 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 வாங்க, உட்காருங்க வாங்க. பையன் உங்களை பத்தி எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு இருந்தான். நீங்க ஒன்னும் செலவு அழிவுலாம் பத்தி கவலையப்படாதீங்க, பிரமாதப்படுத்திடுவான் சார். நான் ஒரு பட்ஜெட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். பட்ஜெட் எல்லாம் தூக்கி அந்தண்ட வைங்க, அதெல்லாம் யாருக்கு வேணாம். நான் கடையை பத்தி ஒரு அமைப்பு சொல்லிடுறேன், அது பிரகாரம் கடையை அமைங்க. சரிங்க சார். அது ஒண்ணு இல்ல, இப்ப கடைக்குள்ள நாம நுழையிறோமா, அது அந்த பெரிய சாண்டலியர் பல்பு பிரமாதமா இருக்கணும். என்ன அப்புறம் அந்த டேபிள் வரவேற்புக்கு வைப்போம் இல்லையா, அதுல அப்படியே பாலிஷ் போட்டு அப்படியே சும்மா வழுக்கணும். கையை வச்சோம்னா வழுக்கிட்டு ஓடணும். அப்படியே நம்ம முகம் தெரியணும், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும் அந்த டேபிள். அந்த டேபிளை சுத்தி அப்படியே ஒரு கேபின், அந்த கேபினுக்குள்ள ஏசி சும்மா குளிரணும். அப்படி அந்த ஸ்பிளிட் ஏசி போடுங்க, அதான் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் அங்க வைங்க. அப்புறம் அந்த கல்லாப்பட்டி ரொம்ப முக்கியம். அது இங்கெல்லாம் செஞ்சா நமக்கு சரிப்பட்டு வராது. திண்டுக்கல் தான் நமக்கு ராசி. திண்டுக்கல்ல இருந்து அந்த கல்லாப்பட்டியை செஞ்சு பூட்டோட கொண்டாந்து வச்சிடறேன். காசு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அதுல நம்ம போடணும்ல காசு, அதான முக்கியம். அப்புறம் என் ஒய்ஃபோட கேபின் நல்லா பெருசா விசாலமா இருக்கணும். முடிஞ்சா ஒரு டைனிங் டேபிள் போட்டுருங்க. அதெல்லாம் பண்ணலாம். ஆனா என்ன ஆனா ஆகுனாங்கிறீங்க? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் வேற ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இருங்க சார். நீங்க சொன்னதை விட அதிகமாவே பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஒரு கிரவுண்ட் அரை கிரவுண்ட் இடம் இருக்கணும். வச்சிருக்கிறத 10க்கு 10 அடி இடம். இதுல அதை பண்ணி இதை பண்ணுன்னு பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. இடுப்புக்கு ஏத்த ஒட்டியான இருக்கணும் சார், இல்லைன்னா கரண்ட் விழுந்துரும். சரி, இதெல்லாம் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. அந்த உள்ளர போடுற சேர் இருக்கு பாருங்க, அது அந்த ராஜாக்கள் உட்கார்ற மாதிரி பிரம்மாண்டமா இருக்கணும். என் மருமக எம்டியா அதுல உட்காரணும். ஒரே சொத்தைய அது 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 ஒண்ணு இல்ல, பொறாமையில பேசுறேன். பட்ஜெட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என் மருமக உட்கார்றதுக்கு பிரம்மாண்டமான ஒரு சேர் ஒண்ணு பண்ணுங்க. அதுல நான் என் மருமகளை அப்படி தெரியலையே, எங்கேயோ வச்சுட்டேன்னு. சரி சரி, நீங்க மத்த விவகாரம் எல்லாம் அந்த டேபிள் சேராவது வாங்குவீங்களா? அதெல்லாம் வாங்காமல. சரி சரி, நீங்க மத்த விவகாரம் எல்லாம் அவன்கிட்ட பேசிங்க. என்ன ஏதுன்னு பேசி விடுற, நீ வேற அவுட் பண்ணிட்டான சார். இதுதான் சார் அந்த பட்ஜெட். இது ஃபுல்லா டூம் லைட் போட்டுடலாம் சார். ஃபுல்லா அப்படியா? அவ்வளவுதான் இல்ல, எல்லாம் நம்ம தலையெழுத்து. இனிமே தலைமுழுக்கிட வேண்டியதான். வேற என்ன பண்ண சொல்ற கண்மணி? யாரு போன்ல? அது அது செழியனோட தங்கச்சி கண்மணி. என்னவா? இனிமே நாம செய்யறதுக்கு எதுவுமே இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் கோயில்ல வச்சு கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? கல்யாணம் முடிஞ்சு போச்சா? இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்திருக்கிறது யார் தெரியுமாங்க? அந்த வடிவுதான். அந்த பொம்பளை நமக்கு பண்ண துரோகத்தை பாத்தீங்களா? வடிவா? ஆமாங்க, யாரோ அவங்க வீட்டு சொந்தக்காரங்க கோயிலுக்கு வந்தவங்க பார்த்துட்டு போய் மேகலாட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வீட்லயும் எல்லாரும் நம்மள மாதிரி மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க. இது தெரியாம அந்த அம்மா என் பையன் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இப்ப என்கிட்ட வந்துருவான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம். இவன் என்னடானா அவங்க அம்மா தலையில கல்ல தூக்கி போட்டு போயிருக்கான். நம்ம பொண்ணு என்னடானா நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டா. இல்லடி, எல்லார் தலையிலயும் அந்த வடிவு தான் கள்ள தூக்கி போட்டுட்டான்.
நம்ம 2 குடும்பமும் இப்படி வருத்தப்பட்டு போய் நிக்கிறதுக்கு அந்த வடிவு தாங்க காரணம். கண்மணி சொல்லி சொல்லி அழுவுதுங்க. எங்க செழிய மேல எந்த தப்பும் இல்ல, அந்த வடிவு தான் அவன் மனசை மாத்திருப்பான்னு. அவனை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சி அழுவுறாங்க. எல்லாத்துக்கும் அந்த வடிவு தாங்க காரணம். பொம்பளையா அவன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தேன், எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருந்தேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால, எவ்வளவு பெரிய பொறுப்பாவை கையில கொடுத்திருந்தேன். என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி என் கௌரவத்தையும் சூறையாடிட்டால. அவனை கல்யாணம் பண்ண விட்டுருவானா? அவன் அம்மா பார்க்க வருவாளா? இப்ப எங்க போறீங்க நீங்க? நான் சொல்றது என்ன கேளுங்க. விடு. இது பாரு, விடு. கோவத்துல நம்ம பொண்ணு எதுவும் விடு, பண்ணாது. விடு. நான் சொல்றது